ஒரு மனிதனோட கடைசி மூச்சு எப்படி வெற்றி குரலா மாற முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது பொதுவா மரணத்தருவாயில ஒருத்தர் பேசும் கடைசி வார்த்தை ஒரு முடிவையோ இல்ல ஒரு தோல்வியோ குறிக்கிறதா தானே இருக்கும். ஆனா இன்னைக்கு உங்களுக்காக நாம அலச போகும் இந்த ஆழமான தேடல் வரலாற்றையே தலைகீழா புரட்டி போட்ட ஒரு முழக்கத்தை பத்தினது. ஆமா, சரியா சொன்னீங்க. அதாவது யோவான் 19:30 இயேசு சிலுவையில சொன்ன அந்த 6வது வார்த்தை முடிந்தது அப்படிங்கிறது தான் அது. இது ஒரு வேதனையான முனகல் கிடையாது, ஆனா ஒரு மாபெரும் வெற்றி பிரகடனம்னு நம்ம தரவுகள் சொல்லுது. கண்டிப்பா. இத மேலோட்டமா பார்த்தா ஒரு முரண்பாடு மாதிரி தானே தோணும். காயப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சிலுவையில தொங்குற ஒருத்தரால எப்படி வெற்றி பிரகடனம் செய்ய முடியும்? இது சரியா புரிஞ்சுக்க நாம அந்த வார்த்தையோட ஆணிவேரான கிரேக்க மொழிக்கு போகணும். இயேசு பயன்படுத்தின அந்த ஒற்றை வார்த்தை டே டெலஸ்டாய். டெட்ரிலஸ்டாய் கேட்கறதுக்கே ஒரு அழுத்தம் இருக்கு. அந்த காலத்துல இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருந்தது? இது வெறும் ஆன்மீக சடங்குகளுக்கான வார்த்தை மட்டும்தானா? இல்ல, அதுதான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே. இது அன்றாட வாழ்வில சாதாரண மக்கள் பயன்படுத்தின ஒரு வார்த்தை. குறிப்பா 3 மிக முக்கியமான இடங்கள்ல பயன்படுத்தியிருக்காங்க. முதலாவது பாத்தீங்கன்னா வணிகத்துல. வணிகத்திலயா? ஓ, எப்படி பயன்படுத்தினாங்க? அதாவது நீங்க ஒருத்தர்கிட்ட வாங்கின கடனை முழுமையா திருப்பி செலுத்திட்டீங்கன்னா அந்த ரசீதுல முத்திரையிடப்படும் வார்த்தை தான் டெட்ரிலஸ்டாய். அதோட அர்த்தம் முழுமையாக செலுத்தப்பட்டது என்பதுதான். ஓ சூப்பர். அதாவது நம்மளோட இஎம்ஐ எல்லாம் முழுசா அடைச்ச பிறகு வர்ற அந்த நோ டியூ சான்றிதழ் மாதிரி இருக்கு. ஆமா, அதேதான். இத சிலுவையோட ஒப்பிட்டு பார்த்தா மனித குலத்தோட ஒட்டுமொத்த பாவக்கடனும் அந்த ஒரு நொடியில முழுமையா தீர்க்கப்பட்டுடுச்சுன்னு அர்த்தம். பல நூற்றாண்டுகளா தொடர்ந்த மாபெரும் கடன் ஒரே காசோலியில அடைக்கப்பட்டது மாதிரி. இது ரொம்ப ஆழமான ஒரு ஒப்பீடு. சரி, 2வது இடம் என்னன்னு சொல்லுங்க. 2வது இடம் எருசலேம் தேவாலயங்கள்ல. ஆசாரியர்கள் பலியிடுறதுக்காக கொண்டு வரப்படும் மிருகங்களை சோதிச்சு பார்த்து அதுல எந்த குறையும் இல்லைன்னு உறுதி செய்ய இதே டெட்டலஸ்டாய் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க. ஓ, அப்ப இது ஒரு குறையற்ற பூரண பலி அப்படிங்கிறதுக்கான சான்று. சரியா சொன்னீங்க. அடுத்து 3வது இடம் கலைத்துறையில. ஒரு நிமிஷம் நான் யூகிக்கட்டுமா? ஒரு சிற்பி தன்னோட வாழ்நாள் முழுதும் செதுக்கின ஒரு மாபெரும் படைப்பை முடிச்சிட்டு உளிய கீழே வைக்கும் போது தோன்றும் அந்த முழுமையை குறிக்க பயன்படுத்தப்பட்டதா? ஆச்சரியம், எப்படி இவ்ளோ சரியா யூகிச்சிங்க? ஆமா, ஒரு கலைப்படைப்பு பூரணம் அடைஞ்சிருச்சு, இதுல இனி ஒரு சிறு உளிக்கல் கூட தேவையில்லைன்னு உணர்த்தவும் டெட்டலஸ்டாய் பயன்படுத்தப்பட்டது. இது வெறும் வேலை முடிஞ்சது அப்படிங்கிறது இல்லாம பூரணமாக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பு. கண்டிப்பா. ஆனா கொஞ்சம் பொறுங்க, கடன்கள் தீர்க்கப்பட்டுடுச்சு, பலி முழுமையாயிடுச்சு, சிற்பமும் பூரணம் அடைஞ்சிடுச்சுன்னா அப்ப மனிதர்கள் தங்களோட பங்குக்கு சேர்க்க வேண்டியது எதுவுமே இல்லையா? இது கொஞ்சம் நெருடலா இருக்கே. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆனா ஏன்னா எல்லாமே எனக்காக முடிஞ்சிடுச்சுன்னா நாம எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லையான ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழலாம் இல்லையா? ஆமா, இங்கதான் நாம ஏன் அப்படிங்கறத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். சிலுவையில உண்மையில என்ன நடந்ததுன்னா, மனித குலம் பல நூற்றாண்டுகளா நியாயப்பிரமாணம்னு சொல்லப்படுற விதிகளை வச்சு தன்னை தானே கடவுளுக்கு முன் தகுதியாக்கிக்க போராடினாங்க. ஆனா எந்த மனிதனாலையும் அந்த சட்டங்களை 100% பின்பற்ற முடியல. சரியா சொன்னீங்க. அது ஒரு முடிவற்ற தோற்று போகும் சுழற்சியாகவே இருந்தது. ஆமா, விதிகளை மீறும் போதெல்லாம் குற்ற உணர்வு, அப்புறம் அதுக்காக மீண்டும் ஒரு பரிகாரம்னு இது ரொம்ப சோர்வடைய செய்யும் சுழற்சி. அந்த சுழற்சியத்தான் இயேசு உடைச்சார். பழைய ஏற்பாட்டோட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினதோடு மட்டும் இல்லாம மனிதனால சுயமாக பின்பற்ற முடியாத இந்த சட்டங்களை அவர் முழுமையா நிறைவேற்றி முடிச்சார். ஓ, இது மரணத்தின் மீதும் மனிதனை சிறை வச்சிருந்த குற்ற உணர்ச்சியின் மீதும் சாத்தானின் அதிகாரத்தின் மீதும் பெற்ற மாபெரும் வெற்றி. அதேதான். இனிமேல் விதிகளின் மூலம் நீங்க தகுதியை பெற வேண்டியதில்ல, மாறாக கிருபையின் மூலம் அந்த தகுதியை இலவசமா பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் அந்த வார்த்தையோட முழுமையான ஆழம். அந்த உளவியல் மாற்றம் மிக பெரியது. நான் விதிகளை பின்பற்றினா கடவுள் என்னை ஏற்பார் அப்படிங்கிற நிலையிலிருந்து கடவுள் என்னை ஏற்றுக்கொண்டார், அதனால நான் அன்போட வாழ்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு மனித மனதை மாற்றுறது. சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு இது எப்படி பொருந்தும்? உங்களுக்கு இது ஒரு புதிய ஆரம்பம்னு சொல்லலாம். முடிந்தது அப்படிங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது, அது கிருபையின் தொடக்கம். அதாவது நீங்க இனிமேல் ரட்சிப்பிற்காக எந்த கூடுதல் முயற்சியும் செய்ய தேவையில்லை. ஆமா, உங்க கடந்த கால பாவங்கள், குற்ற உணர்ச்சிகள் எல்லாவற்றுக்கும் முழுமையாக செலுத்தப்பட்டதுன்னு முத்திரை குத்தப்பட்டுடுச்சு. அந்த விடுதலைய விசுவாசத்தோட ஏற்றுக்கொள்வது மட்டுமே உங்களுக்கான ஒரே வேலை. இது எவ்வளவு பெரிய மன அமைதி! எல்லா கடன்களும் தீர்க்கப்பட்டு ஒரு மாபெரும் வேலை உங்களுக்காக பூர்ணமடைஞ்சிடுச்சு. ஆமா,
இந்த விடுதலை உணர்வோட வாழ பழகிறது தான் உண்மையான ஆன்மீகம். கண்டிப்பா. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு ஆழமான சிந்தனையோடு இன்று இந்த தேடலை நிறைவு செய்யறேன். பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய கடன் அடைக்கப்பட்டுடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகும் ஏன் நீங்க இன்னும் ஒவ்வொரு நாளும் மனிதர்களின் முன்னும் கடவுளின் முன்னும் உங்க தகுதியை நிரூபிக்க சுயமாக போராடி உங்களை நீங்களே சோர்வடைய செய்து கொண்டிருக்கீங்க? அந்த சுமையை எப்போது கீழே வைக்க போறீங்க? சிந்தித்து பாருங்கள். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவக்கடன்கள் முழுமையாய் தீர்ந்தது. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின. மரணத்தின் அதிகாரம் ஒழி